ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைட்டில் துருப்பிடிச்ச கம்பி யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம். இப்போது நிறையா சைட்லலாம் பார்த்துருப்போம். ஒரு கம்பி பார்த்திங்க அப்படின்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரியே நம்மளுக்கு தெரியும், மேலே துருவேறி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த கம்பி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு டெப்த்து போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எவ்வளோ டெப்த்து துரு போயிருக்கு, கரோஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சைட்டில் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு சில மேஸ்திரி இன்ஜினியர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகலைங்க, இது சும்மா நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம அதை எடுத்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ கம்பி வந்து நம்ம எதுக்காக ஆர்சிசியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, காங்கிரீட் வந்து நார்மலாகவே வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து கேரி பண்ணிக்க முடியாது. அதனால் அதாவது டென்சைல் ஃபோர்ஸ்னால் வளையும் தன்மை வந்து நம்மளுக்கு வந்து குறைவாக இருக்கும். அது வந்து ஸ்டீலுக்கு வந்து வளையும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். டென்சைல் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. டென்சைல் ஃபோர்ஸ் வந்து அதை நல்லா கேரி பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பி வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம 8 mm கம்பி, 10, 12, 16 இந்த மாதிரி நிறையா சைஸில் இருக்கக்கூடிய கம்பி வந்து கரோஷன் ஆகுது இல்லை துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். 8 mmங்கிறது வந்து 10 mm மாதிரி நம்மளுக்கு தெரியும், 12 mm மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், மணல் மாதிரி உதிர்ந்துடும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அது வந்து என்ன ஆகுங்க, டஸ்ட்டு வந்து அப்படியே டஸ்ட்டு மாதிரி உழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து அது வந்து கேரி பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு அது வந்து துரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.